ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு பிடித்த விஷயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் உன்னை எல்லோரும் தவறாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உனக்கு இது தேவையா? தேவையில்லாமல் எதற்காக இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் செய்கிறாய் என்று எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயமோ உனக்கு மிக மிக பிடித்தது. அதை உன்னால் விட முடியவில்லை. மற்றவர்கள் தான் பேசுகிறார்களே என்றும் உன்னால் அந்த ஒரு செயலை விட்டு நகர்ந்து போக முடியவில்லை. இதுதான் உன்னுடைய முடிவு. தங்கமே, நீ எப்பேற்பட்ட தைரியசாலி தெரியுமா? எத்தனை பேர் போராடினாலும் அவர்கள் அனைவரையும் சமாளிக்கும் தைரியம் உன்னிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த வழியில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். நீ செல்லும் பொழுது நிறைய அசிங்கங்களை பார்க்கிறாய், நிறைய தோல்விகளை பார்க்கிறாய். ஆனால் எதுவுமே உன் காதுக்கு விழவில்லை. அப்படியே தோல்வியே வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாகவும் தெரியவில்லை. ஏனென்றால் உனக்கு பிடித்த காரியத்தை செய்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசுவதை எதற்காக காதில் வாங்கிக் கொள்கிறாய்? காதில் வாங்காதே. மற்றவர்களுக்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் இது உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று? மற்றவர்களுக்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் இது எவ்வளவு முக்கியத்துவமானது என்று? தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்று தான் பார்க்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு என்று யாருமே இங்கு நினைக்கவே இல்லை. அது ஏன் யோசிப்பது இல்லை என்று தெரியவில்லை. எல்லா விஷயத்தையும் யோசிக்கும் மக்கள் எதற்காக மற்றவருடைய வாழ்க்கைக்குள் நாம் நுழைந்து ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்கிறோம் என்று யோசிக்கவில்லை. அவன் எப்படியோ வாழ்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எப்படியோ அவன் நிச்சயமாக கரை சேர்வான் என்று நினைத்து கொண்டு நகர்ந்து போகாமல் ஏதோ யோசித்து கொண்டு கருத்துக்களை சொல்வோம் என்று நினைத்து கொண்டு ஒருவனுடைய மனதை புண்ணாக்குகிறோம் என்று தெரிந்தோ தெரியாமலோ, சில பேர் தெரிந்தும் சில பேர் தெரியாமலும் இந்த தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பேரையும் நீ கடந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கும் பொழுது இவர்கள் பேசியதெல்லாம் உன்னுடைய கண்ணுக்கு முன்னும் காதுக்குள்ள கேட்காது. நீ எதை நோக்கி பயணித்து வெற்றி அடைகிறாயோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், அதுவும் உனக்கு பிடித்த விஷயத்தில். அதனால் எதையுமே, யார் பேசுவதையுமே காதில் வாங்காதே. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், உன்னுடைய குடும்பமாக இருந்தாலும், நீ இத்தனை காலம் உழைக்கிறாய், இன்னும் இதில் ஒன்றுமே உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் உன் மனதுக்குள்ளோ உன் மூளைக்குள்ளோ அதை எப்பொழுதுமே அனுமதிக்காதே. பேசினால் பேசிக்கொண்டு போகட்டும். இதை ஒரு நல்ல ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கொள்ளாதே. அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்க தெரியவில்லை, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்குள் நுழைய முயற்சி செய்கிறான். தங்கமே, நான் சொல்வது புரிந்ததா? உனக்கு எது பிடித்ததோ அதில் நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அதை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றிகள் கிடைக்கும். இப்பொழுது மற்றவர்கள் பேசுவதற்கான ஒரு நாள், ஆனால் அவர்கள் வாயை மூடும் நாள் சீக்கிரத்தில் வரும். அப்பொழுது அனைத்தையுமே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி நிம்மதிகரமாக வாழ்வாய். யாருடைய பணத்திலும் யாருடைய காசிலும் நீ வாழ மாட்டாய். இப்பொழுது வாக்குறுதி தருகிறேன். நீ உழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக சேர்த்து தலை நிமிர்ந்து யாரிடமும் கையேந்தாத ஒரு வகையில் நான் உன்னை ஒரு நிலையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பேன். இது நான் உனக்கு தரும் வாக்கு. நம்பு, எல்லாம் நடக்கும் ஒரு நாள். நிச்சயமாக நான் செய்வேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.